வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு டோலோ கண்டத்தோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இப்ப நம்ம டீம் வந்து அவங்களோட அடுத்த கட்ட மேட்சுக்கு சோல் சிட்டிக்கு கிளம்புறாங்க. அப்ப எல்லாருமே அவங்களை கூப்பிட்டு போறதுக்காக குதிரை வண்டி வரும்னு வெயிட் பண்ண, ஆனா மாஸ்டர் சொல்றாரு குதிரை வண்டில எல்லாம் நம்ம போக போறது இல்ல, நம்ம எல்லாருமே நடந்துதான் சோல் சிட்டிக்கு போக போறோம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் சில ட்ரைனிங் தேவை. அப்ப பீனிக்ஸ் பாய் ஹெட் மாஸ்டர் எங்கன்னு கேக்குறான். அவர் நேத்தே போயிட்டாரு, நாம இப்ப போறோம். சோ நம்ம டீம் வந்து போற வழியில கேம்ப் எல்லாம் போட்டு ஓய்வு எடுத்து அந்த சோல் சிட்டிக்கு கிளம்பி போறாங்க. அப்ப மிஸ் லூ வந்து சோல் சிட்டிக்கு போனதும் அவளை போய் பாப்பியா, அவ இப்ப என்னோட பழைய காதல் இல்ல, சோல் ஹாலோட அசுர தலைவி. சோ நான் அவளை பாக்கணும்னு அவசியம் இல்ல. நீயே உன்னை குறைச்சி எடை போடுற, நான் அப்படி நினைக்கல. பின்னையே அவளை பார்க்க போக மாட்டேன்னு சொல்ற. நான் அவளும் மார்ஷல் ஆல் இருந்தப்ப பிபி ஒரு மேதையா இருந்தா. உனக்கே தெரியும்ல, என்னால 3 சோல் ரிங்க்கு மேல எடுக்க முடியாத நிலைமையில இருக்க. சரி, அவளும் நீ எப்படி பிரிஞ்சீங்க? காரணம் பெருசு இல்ல, திடீர்னு அவளை பேரரசர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு. பேரரசர் ஆச்சே. சோ அவளோட முடிவுல நான் தலையிடல. ஆனா கடைசி அவளை பார்த்து பேச ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு அவ ஏன் இந்த முடிவை எடுத்தான்னு தெரியும். ஏன்னா பேரரசரை கல்யாணம் பண்ணிட்டா அவளோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அவ இப்ப இந்த உலகத்தோட தலை சிறந்த சோல் மாஸ்டர். என்ன கேட்டா அவ எடுத்த முடிவு தப்பு. பரவாயில்ல விடு, நாம கிளம்பலாம். அதே சமயத்துல இந்த பக்கம் கோஸ்ட் கோபால் வருமா, அந்த சைட்ல போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. அவன் போனதும் போயிட்டானா, இல்ல ரோராங் இது உனக்குதான்ல. என்னது இது? ஒரு அணிகலன் நானே செஞ்சேன். உடனே அதை அவ வாங்கி போட நம்ம தலைவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதே சமயத்துல நம்ம இன்னொரு காதல் ஜோடிய காமிக்கிறாங்க. அவங்க வந்து சமைக்கிறதுக்காக விறகு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் உன்னை கிஸ் பண்ணேன்னு சொன்னல, ஆனா அது என்னோட சின்ன வயசுல. ஆனா இப்ப நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடந்து போச்சு. சோ நான் உன்னை கிஸ் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக அவன் வெக்கப்படுறா. இப்ப அடுத்த ஜோடி. இது ஜோடியா? நான் என்ன சொல்றது? ஆனா இவங்க உண்மையிலே விரும்புறாங்க. ஆனா இந்த ஃபீலிங்க தான் இன்னும் இவங்க வெளிப்படுத்தல. அப்ப டாங்சன் ஊக்கிட்ட இந்த போட்டி முடிஞ்ச பிறகு நீ என்ன பண்ண போற? நான் வந்து டோலா கண்டத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் எல்லா சோல் மாஸ்டர் கூட சண்டை போடுவேன். அதை நம்ம 2 பேருமே சேர்ந்தே பண்ணுவோம். நம்ம சிரிச்சுக்கிட்டே சோனி பிராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும். இப்ப கட் பண்ணா நம்ம ஹெட் மாஸ்டர் காரு வந்து சோல் சிட்டிக்கு வந்திருக்காரு. ஆனா கார்ட்ஸ் வந்து இன்னும் உங்க டீம் வரலையா? மத்த 4 டீமை சேர்ந்தவங்க எப்போ வந்துட்டாங்க. ஆனா உங்க டீம் மட்டும் வராம நீங்க ஏன் முதல்ல வந்தீங்க? நான் என்னோட டீம் சார்பா தான் வந்திருக்கேன். நானே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். என்ன வளர்றீங்க? டீம்ல விளையாடுறவங்க வராம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட்டுருமா? அப்ப ஃபிளவர் மாஸ்டர் வந்து ஹெட் மாஸ்டர் காருவை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி பர்மிஷன் தராரு. அப்ப அங்க டியோண்டா ராஜ்யத்தோட இளவரசர் வரான். ஆனா அது நம்ம ஹெலினா தான். இந்த இளவரசர் இங்க என்ன பண்றான்? அவரை வந்து அசுர தலைவி பார்க்க வந்திருக்காரு. என்ன தலைவியவா? அப்ப நம்ம ஹெலினா வந்து அவளோட அம்மாவான பிபிய பார்க்க போறா. இவங்க தான் அசுர தலைவி பிபி. நீங்க சொன்ன வேலைய நான் வெற்றிகரமா பண்ணிட்டேன். ஆனா டைமோக்கு பதிலா நான் ஷைக்கிங்க தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிடுச்சு. சோ இப்ப போட்டி நடக்கிறதுனால நான் திரும்பி வந்திருக்கேன். போட்டி முடிஞ்சதும் நாங்க திரும்பி போறேன். சரி, வேற ஏதாவது சொல்லணுமா? இப்ப டியோண்டா ராஜ்யத்தோட அரசனா நான் மாறிட்டேன். நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணி ட்ராய் வம்சத்து மேல படையெடுத்து போக கூடாது? வாய மூடு. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ல வேணாம். என்னோட லைஃப் ஃபுல்லா நான் தனிமையிலேயே வளர்ந்திருக்கேன். உங்களுக்காக நம்ம நாட்டுக்காக நான் நிறைய தியாகத்தை பண்ணேன். அப்பவாது நீங்க என்னை ஏத்திப்பீங்கன்னு நினைச்சேன். நான் உன்னை எதுவுமே பண்ண சொல்லலையே. உண்மைதான், நீங்க என்கிட்ட எதுவுமே பண்ண சொல்லல. ஆனா இந்த போராட்டத்தால நான் கிட்டத்தட்ட இறந்து போயிருப்பேன். டாங்சன் மட்டும் என்ன காப்பாத்தலனா நான் எப்பவும் இறந்திருப்பேன். அந்த டாங்சன் என்ன மாதிரி ஒரு மேதன் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? இப்ப கூட நீங்க என்ன பத்தி கவலைப்படல. அப்ப அசுர தலைவி எழுந்து வந்து நீ யாருன்னு மறந்துடாத. சரி, அந்த டாங்சன் கிட்ட எத்தனை ஆன்ம மோதிரம் இருக்கு? 4. அதுவும் அவனோட 4வது ஆன்ம மோதிரம் கருப்பு நிறத்துல இருந்ததா கேள்விப்பட்டேன். அப்ப பிபி அவங்களோட சக்தியால ஒரு வெள்ளை நிறைய கொண்டு வராங்க. அந்த நரிக்கு கிட்டத்தட்ட 10,000 வயசு இருக்கும். அது ஒரு 9 tail fox வகையான ஒரு ஆன்மம் இருக்கும். இதை கொன்னு உன்னோட 4வது ஆன்ம மோதிரத்தை எடுத்துக்கோ. அப்ப நம்ம டீம் வந்து அங்க வந்து சேராங்க. உடனே ஃபிளவர் மாஸ்டர் டாங்சனை கூப்பிடுறாரு. டாங்சனை ஏன் கூப்பிடுறீங்க? கவலைப்படாத, நான் உன் நண்பனை எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன நம்பி அனுப்பு. அப்ப ஃபிளவர் மாஸ்டர் டாங்சனை கூப்பிட்டு போக, சரி இப்பவாது சொல்லுங்க, என்ன யார் பார்க்க ஆசைப்படுறா? அசுர தலைவிதான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்னையா அவங்க பார்க்க ஆசைப்படுறாங்க? அத நீயே போய் கேளு. உடனே தலைவன் உள்ள போறான். அப்ப ஹெலினா இருக்கா, உன்னோட 4வது ஆன்ம முதிரத்தை காமி. உடனே டாங்சன் அதை காமிக்க, அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? உடனே அவ தன்னோட ஆன்ம முதிரத்தை வெளிப்படுத்துறா. டாங்சன் அதை பார்த்ததும் இது எப்படி சாத்தியம்? உன்கிட்ட எப்படி கருப்பு ஆன்ம முதிரம் இருக்கு? ஏன் உன்கிட்ட இருக்கிறப்ப என்கிட்ட இருக்க கூடாதா என்ன? ஆனா நான் இதை ஆன்ம மிருகத்துக்கிட்ட இருந்து எடுத்தேன். நான் மார்ஷல் ஹாலை சேர்ந்தவன். நீங்க நினைச்சதை விட
நிறைய பண்ண முடியும். சோ நம்ம போட்டியில சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அப்படின்னா நீ மார்ஷல் ஹால் டீம் பிளேயரா? ஆமா, இந்த போட்டிக்காக என்ன கூப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ச்ல வின் பண்ண போறது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அப்போ ஒரு குரல் டாங்சன் பேரை சொல்லி கூப்பிட, திரும்பி பார்த்தா அசுர தலைவி நிக்கிறாங்க. நீங்க தான் அசுர தலைவியா? அப்ப அவங்க தன்னோட சக்தியால டாங்சனை அந்த இடத்துல பறக்க விட்டு அவங்க சக்தியை யூஸ் பண்ணி டாங்சன் கையில இருந்து ஆன்ம சக்தியை வெளிப்படுத்த வைக்கிறாங்க. என்ன இது ஏன் கட்டுப்பாட்டு இல்லாம இது செயல்படுது? ப்ளூ சில்வர் பிளானட். இப்ப ஹீனா வந்து ஃப்ளவர் மாஸ்டர் கிட்ட அசுர தலைவி ஏன் டாங்சனை பார்க்க ஆசைப்படுறாங்க? அவனோட கருப்பு ஆன்ம மோதிரத்தால இருக்கலாம். உங்களுக்கு என்னோட ஆன்ம சக்தியை பார்க்கணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணீங்க? உன்னோட மறைச்சி வச்சிருக்க ஆன்ம சக்தியை காமி. அப்ப ஸ்கை ஹேமர் வெளிப்படுது. சோ உன்கிட்ட 2 ஆன்ம சக்தி இருக்கு. அப்படின்னா டான்ஹாவோட பையனா நீ? உனக்கு தெரியுமா உன்னோட அம்மாவோட ஆன்ம சக்தி ஒரு ப்ளூ சில்வர் பிளானட் தான். அதனாலதான் உன்னோட பெற்றோர்கள் கிட்ட இருந்த ஆன்ம சக்தி உனக்கு இருக்கு. என்னோட அம்மா சாவுக்கு நீயும் காரணமா? இல்ல, நான் உன்னோட அம்மாவை எதுவும் பண்ணல. அப்படின்னா யார் பண்ணா? அது இப்போ உனக்கு தேவையில்லை. நீ எதுக்கு வந்தியோ அத போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாங்சனை விட்டுடுறாங்க. அப்ப டாங்சன் வெளியே வர, அப்ப அங்க அந்த ஷேடோ டிமன் வரான். திரும்பி வந்துட்டியா? சரி, போய் தலைவியை பார்த்துட்டு வா. டாங்சன் என் கூட வா, நான் என்னோட ஊரை சுத்தி காமிக்கிறேன். பட் டாங்சன் அந்த ஷேடோ டிமனை பார்த்துட்டு போறான். நான் ட்ராய் வம்சத்தோட பொறுப்பாளனா வந்திருக்கேன். சரி, இதுதான் உங்க டீமுக்கான அடுத்த அட்டவணை. இதுல நீங்க அடுத்து யார் கூட மோத போறீங்கன்னு நான் போட்டிருக்கேன். ஆமா, இப்ப வந்தாருல அவர் யாரு? அவர் ஒரு கோஸ்ட் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட 9 ஆன்ம மோதிரம் இருக்கு. அப்படியா? ஆமா, ஆனா அவரோட உருவம் ஒரு நிமிஷம் தெரிஞ்சு டக்குன்னு மறையுது. எப்படி? அவரோட ஆன்ம சக்தி ஒரு கோஸ்ட் டைப். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, சுயின்தாவை கொன்னது இந்த ஆள் தான். இல்ல, கண்டிப்பா அவரா இருக்க மாட்டாரு. நீ நல்லா யோசிச்சு பாரு. சுயின்தா சாகும் போது அந்த கரும்புகை மனிதனை தெரிஞ்ச மாதிரி பேசினதா மாஸ்டர் உன்கிட்ட சொன்னார்ல, அந்த ஆள் அன்னைக்கு ருத்ரநாகத்துக்கிட்ட பேசினதா மாஸ்டர் சொன்னாரு. கண்டிப்பா இவருதான் அவருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதே நேரத்துல மாஸ்டர் கேங் வந்து பிபியை போய் பாக்குறாரு. நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. ஒருவேளை கான்கோயாக்டுமே சேர்ந்தவங்க கோஸ்ட் மாஸ்டர் மேல பழிப்போட இது பண்ணிருக்கலாம்ல. இதுவும் நம்புற மாதிரி இல்ல. சரி, நம்ம இத பத்தி விசாரிக்கலாம். அப்படி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா. எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்த சில குறிப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும். அத பத்தின ரெக்கார்ட்ஸ் இருக்கா? என்ன மாதிரி குறிப்பு? உங்க அசுர தலைவியும் என்னோட மாஸ்டரும் ஒரு காலத்துக்கு முன்னாடி விரும்பி இருக்காங்க. அத பத்தி தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்ன விரும்புனாங்களா? டாங்சன் உன்னதான் பார்க்க வந்தானே எனக்கு தெரியும். அவ எங்க பிபி? இந்த பேரை சொல்லி கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, டாங்சன் எங்க? அவன் யாரு பையன் உனக்கு தெரியுமா? உன்னோட மௌனமே புரியுது. கவலைப்படாத, நான் அவனை அனுப்பிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். டாங்சனுக்காக தான் இங்க வந்தியா? இப்ப நீ பழைய பிபி இல்ல, மார்ஷல் ஹாலோட தலைவி. நான் ஒரு சாதாரண டீச்சர். ஆனா நான் உன்ன அப்படி நினைக்கல. எல்லாமே மாறி போச்சு பிபி. இப்ப அத பத்தி பேச வேணாம். நீ நடந்ததை மறந்துட்டியா? அது பழைய கதை. இப்ப அதை நான் பண்ண விரும்பல. ஆனா சில விஷயங்கள் எப்பவுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிபியை கடைசியா பார்த்துட்டு நம்ம மாஸ்டர் போறாரு. இப்ப ஹெலினா டாங்சன் கிட்ட ஒரு டோக்கனை தரா. அந்த டோக்கன் இருந்தா டாங்சன் எங்க வேணாலும் போலாம், எந்த ரெக்கார்ட்ஸையும் பார்க்க முடியும். அப்ப அவங்க 2 பேருமே சேர்ந்து ரெக்கார்ட்ஸை பார்க்க போக, அப்ப மார்ஷல் ஹால் டீமோட கேப்டன் ஷையூ வரான். யார் அது? டாங்சன் நீ போ, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். உடனே ஷையூ டாங்சனை தாக்குறான். அவனோட ஆன்ம சக்தி ஒரு மூன் பிளேட். என்ன பண்ற ஷையூ? அவனை விடு. எதுக்கு நீ அவன்கிட்ட உன்னோட மார்ஷல் சோல் டோக்கனை தந்த? அத பத்தி உனக்கேன்னு தெரியணும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியும்ல. அதை அவகிட்ட கொடு. இதை நான் கடனா தான் வாங்கியிருக்கேன், அதனால இப்ப தர முடியாது. உனக்கு சாவு பார்த்து பயம் இல்லையா? எப்படி இருக்கும்? அதான் பயந்து ஒரு பொண்ணு பின்னாடி நிக்கிறியே. அப்ப டாங்சனை கோவப்பட, உடனே ஹெலினா டாங்சனை போக சொல்றா. உடனே அவனும் போக, ஷையூ அசுர தலைவி போட்டிக்கு வந்தவங்க தாக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி, நான் தாக்க மாட்டேன். இங்க பாருடா, உன்னோட பள்ளிக்கூடத்தோட பேர் என்ன? நான் ஸ்ரீலங்கா ஸ்கூல்ல இருந்து வர டாங்சன். டாங்சன், நான் ஷையூ, மார்ஷல் டீமோட கேப்டன். என் பேரை மட்டும் மறந்துடாத. போட்டியில ஒருவேளை நாம சண்டை போட்டா உன்னை கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுருவேன். ஆமா, ஏன் எப்பவுமே இந்த பணக்கார டீம்ல முட்டாளுங்களெல்லாம் கேப்டன் ஆக்குறீங்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்சன் அங்க இருந்து போக, அப்ப மாஸ்டர் கேங் வராரு. மாஸ்டர், நீங்க என்ன பண்றீங்க? உன்னதாண்டா பார்க்க வந்தேன். சரி வா போலாம். ஆனா எப்படி போறது எனக்கும் தெரியலையே. டேய், நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் மறந்துட்டேன் எப்படி போகணும்னு. சரிவா போய் பார்க்கலாம். அப்ப அவங்க போகும்போது சில கார்ட்ஸ் வந்து டாங்சன் கையில இருக்க அந்த டோக்கனை பார்த்ததும் எல்லாரும் மண்டிட்டு டாங்சனை தலை வணங்குறாங்க. இவங்க ஏன் என்ன பார்த்து தலை வணங்குறாங்க? உங்ககிட்ட இருக்கிற டோக்கன் அது இருக்கிற வரைக்கும் நாங்க நீங்க சொல்றத பண்ணுவோம், உங்களுக்கு மரியாதை கொடுப்போம். அப்படியா? அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அப்படின்னா என்னால லைப்ரரிக்குள்ள போக முடியுமா? கண்டிப்பா முடியும். இல்ல இங்க வா. இது ஹெலினா தந்தாளா? ஆமா. ஆனா மூத்த சீடரான அவளுக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இல்ல மூத்த சீடருக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் இருக்காது. கிராண்ட் சோல் மாஸ்டருக்கு மட்டும்தான்
இந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கும். ஆனா அவகிட்ட வெறும் 4 ஆன்ம மோதிரம் தானே இருக்கு. அப்ப கட் பண்ணா நம்ம டீம் வந்து அவங்க ரூமுக்கு போகும்போது அப்ப டைஷி வந்து டைமோவை அட்டாக் பண்ணி அவனோட புலி நகத்தை உடைச்சிடுறான். நான் கேள்விப்பட்டேன், இப்ப நீ 4வது கட்டத்துக்கு வந்துட்டியாமே அப்படின்னு அவன் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.